முருங்கைக்காய் நார்மலாக சாம்பாரில் போட்டு தான் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா போட்டு பெரட்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமா? வாங்க போய் செஞ்சு பார்க்கலாம். முருங்கைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான மல்லி, சீரகம், மிளகு, 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கோங்க. இது காஞ்ச மிளகா போட்டு அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். ரொம்ப தீய விட்டுறாதீங்க, தீஞ்சிச்சுன்னா கசப்பாக இருக்கும். இப்போ ப்ரௌன் கலரில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள். வாசனையாக இருக்கும். இதை ஆற வச்சுட்டு இது கூட கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து அரைச்சோன்னா மசாலா ரெடி. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச முருங்கைக்காய் வச்சு மசாலா ஆட் பண்ணி சமைக்க போகிறோம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுட்டோன்னே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு பொன்னிறமாக வதங்கினோடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம வேக வச்ச முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். முருங்கைக்காய் போட்ட பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக முருங்கைக்காய் சாம்பாரில் போட்டு தான் சமைச்சு தருவோம். ஆனால் அப்படி சமைச்சு தரும்போது அவங்க சரியாக சாப்பிடவே மாட்டாங்க, எடுத்து உரமா வச்சுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சு தந்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா போட்ட பிறகு வாசனையும் செம்மையாக இருக்கும். இப்போ இது முடிச்சாச்சு. கடைசியாக அது மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க.